தமுக்கம் மைதானத்தில் நமது செய்தியாளர் நாகராஜ் இருக்கிறார். அலங்காநல்லூர் கூட்டம் கூடுவது போன்று தமுக்கம் மைதானத்திலும் மதுரை தமுக்கம் மைதானத்தில் கல்லூரி மாணவர்கள் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. நாகராஜ், தமுக்கம் மைதானத்தில் என்ன மாதிரியான தகவல் இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய சூழலை பதிவு செய்யுங்க நாகராஜ். செம்மல், முதற்கட்டமாக மதுரையில் உள்ள கல்லூரி மாணவர்கள் இந்த பகுதியில் நம்ம இருக்கக்கூடிய தமுக்கம் மைதானத்தில் கூடி வந்தனர். ஆனால் நேரமாக மதுரை சுற்றுவட்டார பகுதிகளும் ஏராளமான மாணவ மாணவிகள் கூடி வருவதை இங்கிருந்து சுமார் வெகு தூர தொலைவிற்கு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏராளமான மாணவ மாணவிகள் பார்க்கலாம். பல்வேறு வகைகளில் பதாகைகள் எடுத்துக்கொண்டு அதில் மத்திய அரசுக்கு எதிராகவும் பாராட்டத்தில் ஜல்லிக்கட்டு சம்பந்தமான உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் அதுக்கான தீர்மானங்கள் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். எங்கு பார்த்தாலும் மாணவர்கள் போராட்டத்தை பார்க்க முடியும். எங்கு பார்த்தாலும் எல்லா இடத்திலும் மாணவர்கள் கூட்டம் இருக்கிறது. அதுவும் பெண்கள் அதிக அளவில் கலந்திருக்கிறார்கள். இந்த பெண்கள் இவர்கள் அதாவது மதுரையை பொறுத்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் என்பதும் அவர்கள் உயிராய் உடமை குறித்து பேசுகிறார்கள். சொல்லுங்க, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி பாக்குறீங்க? நீங்க எவ்வளவு பேர் கலந்துருக்கீங்க? ரொம்ப அருமையா தான் இருக்கு. மாணவர்கள் இவ்வளவு போராடி யாருக்குமே தெரியல, மனசாட்சி என்றதே இல்ல போல. 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு எப்படி அவசர சட்டம் கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு அவசர சட்டம் கொண்டு வந்தே ஆகணும். ஜல்லிக்கட்டு நடக்கணும் சார், பீட்டா ஒழிக. பெண்கள் அதிக அளவு கலந்து போல ஆண்களும் ஏராளமான இளைஞர்கள் கலந்துருக்காங்க. இவங்களுக்கு உணர்வு எல்லாமே ஜல்லிக்கட்டு இது சம்பந்தமா இவங்க கேட்போம். சொல்லுங்க, இந்த போராட்டத்தில் எவ்வளவு இளைஞர்கள் கலந்துருக்கீங்க? எந்தெந்த கல்லூரியிலிருந்து வந்திருக்கீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இங்க இருந்து எல்லா காலேஜிலும் வந்திருக்கோம் சார். படிப்பட்டாங்க ஆபீஸ் இருக்காங்க. தம்பி எடுத்துருக்காரு, உட்காரு உட்காரு அங்கேயே உட்காருங்க, அங்கேயே உட்காருங்க. நாகராஜன், தமுக்கம் மைதானத்தில் வேறு என்ன மாதிரியான காட்சிகளை உங்களால் பார்க்க முடிகிறது? தமுக்கம் மைதான போராட்டம் எவ்வளவு நேரம் நீடிக்கும் நினைக்கிறீங்க? பெண்கள் குழந்தைகள் எல்லாருமே இங்க வந்திருக்காங்க சார் போராட்டத்துக்கு. அலங்காநல்லூர்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கிருந்து அதை இங்க பார்க்காம ஏராளமான மாணவர்களுக்காக இவர்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்கள் அனைவருமே இங்கிருந்து இங்கேயே போராட்டத்தை தொடர்வதாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமில்லாது இந்த போராட்டம் இந்த பகுதியிலிருந்து மிகப்பெரிய அளவில் இதுவாகும் என்று சொல்லியிருக்காங்க. தவிர எந்த வகையிலும் அதாவது இந்த பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் அனைவருமே மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை அதாவது இங்கிருந்து நீண்ட வரிசையில் இருக்கிறார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் இங்கே தொடரும். ஆனால் ஜல்லிக்கட்டு தாண்டி இங்கிருந்து வெளியே செல்லாது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இளைஞர்கள் ஒட்டுமொத்தமாக இவர்கள் தெரிவிப்பது என்னவென்றால் எங்களது போராட்டம் என்பது இங்கேயே நடக்கும் என்றும் இந்த போராட்டத்தை தாண்டி பாத்துக்கிட்டே இருக்கீங்க. உள்ள இடம் இல்ல. பெண்களுக்கு மட்டும் வழி விடுங்க. ஆண்கள் தயவு செய்து வெளியே இருக்கலாம். காவல்துறை அரணா இருந்து எங்களை காப்பாத்துங்க. வீரமிக்க ஆண்கள், எல்லையில் நிற்கும் வீரமிக்க ஆண்களே, அரணாக எங்களை காப்பீராக. பின்னாடி உட்காருங்க. எல்லையில் நிற்கும் ஆண்களே,